ஹாய் ப்ரோ. ப்ரோ நான் ஜோசப். ஆமாம், நீங்கள் நியூ அட்மிஷனா? ப்ரோ. சரி, ஓகே, வாங்க. ஆமாம், ஹாஸ்டல் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இல்லை, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே. நாளைக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. கூட்டம் வராங்க பார்த்தா ஒருத்தனையும் காணும். அதுக்கு ஏதாவது நல்ல காலேஜில் சேர்ந்துருக்கணும் ப்ரோ. நான் இந்த காலேஜ் பற்றி விசாரித்தப்ப அவளுக்கு ஒரு நல்ல நேம்லாம் எதுவுமே இல்லை. இங்கே சில பேர் படிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஆனால் ஏன் தான் தெரில. அப்புறம் எதுக்கு பாஸ் நீங்கள் இங்கே வந்தீங்க? நான்லாம் இங்கே 1 இயர் தான் ப்ரோ இருப்பேனே, ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அப்ராட் போகலான்னு பிளானில் இருக்கேன். அதை ஒருத்த நிற்கிறான் பாரு பேக்கோட, அவன்கிட்ட கேட்பமா ஹாஸ்டல் எங்கே இருக்குன்னு. ஹாய் ப்ரோ, நான் ஜோசப். இவன் தமிழ், இவன் கார்த்திக். நீங்கள் ஃபஸ்ட் இயரா? சுத்தம் நம்மளே வழி தெரிலன்னு கேட்டால் அவனுக்கு நம்ம சொல்கிறதே கேட்கல. சரி வாங்கடா போகலாம். அப்பா 3 பேர் எங்கப்பா போறீங்க? என்ன பாட்டி 4 பேர் இருக்கோம் 3 பேர்னு சொல்கிறீங்க? அப்பா எனக்கு 3 பேரா தெரியுது, உங்களுக்கு 4 பேரா தெரியுதா? பாட்டி கண்ணு தர போலடா, வாங்கடா போகலாம். நம்ம சும்மா யாராவது இருக்கீங்களா? என்னடா யாரையுமே காணோம். திரும்ப வீட்டுக்கே போயிடலான்னு நினைக்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்மிஷன் கூட வரலன்னு நினைக்கிறேன். வாங்கப்பா, நான் தான்ப்பா இந்த ஹாஸ்டல் வார்டன். என்ன சார் ஹாஸ்டலில் யாருமே காணோம்? இது காலேஜ்ப்பா, ஸ்கூல் இல்லை. சீக்கிரம் வந்தால் காலேஜுக்கு என்ன மரியாதை. சரி வாங்க போய் ஃபார்மாலிட்டிஸ் முடிப்போம். மச்சாண்டே, நைட்டு சாப்பாடு கடா பண்ணுறது? இவங்களை நம்பி வந்தால் ஹாஸ்டலே அறகுறையாக தான் இருக்கும். சரி, இங்கே பக்கத்தில் ஹோட்டல் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போமா? ஐயோ, மறுபடியெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. சரிடா, நான் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஓகேடா. அங்கே கார்த்திக் பாத்ரூம்ல ஒரே பிளட்டா இருக்குடா. எனக்கு என்ன பண்றேனே தெரியலடா. ஏதோ ஒரு மாதிரி. பதட்டப்படாதடா, நம்ம வேணா போய் வாடனை பார்க்கலாமா? மாறினங்கடா. தெரிலடா, இங்கே தான்டா, இங்கே வரணும். வாடன் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. நாம் இங்கே சாக போகிறோம். இந்த பூட்டை கூட உடைக்க முடியாது இப்போ.
டேய் டேய் ஒரு நிமிஷம் எல்லாம் யோசிச்சு பாரு. நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது மறந்தான். நம்மளை சாப்பிட கூட அவன் வெளியே உள்ள. நம்மளை இங்கே இருக்க வச்சதும் அவன்தான். அவன் ரூமை விட்டு போன அப்புறம் தான் கொலையும் நடந்துச்சு. இதெல்லாமே இங்கே தான் கனெக்ட் ஆகுது. என்ன பாட்டி 4 பேர் இருக்கோம் 3 பேர் இருக்கீங்க. நான் தான் இந்த ஹாஸ்டல் வார்டன். நீ வாரன்னு தெரியும். எதுக்கு இதெல்லாம் பண்ற? என்ன வேணும் உனக்கு?